வணக்கம். தி ஆப்ஷன் சொல்யூஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் செபி ரிஜிஸ்டர்ட் மெம்பர் கிடையாது. நான் இண்டிவிஜுவல் ட்ரேடர் தான். இண்டிவிஜுவல் ட்ரேடராக இருந்து ஒரு பிஸ்னஸ்மேனாக இருந்து இப்போ நம்ம நிறைய பேருக்கு கிளாஸஸ் மார்க்கெட்டில் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆப்ஷன் பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க என்னை ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப்பில். என்கிட்ட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன டிப்ஸு நான் கற்றுக்கிட்ட இந்த 17 வருஷத்தில் நான் பண்ண லாஸஸ்ஸு என்னென்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். என்னுடைய சீக்ரெட் டிப்ஸஸ் எல்லாமே இன்ட்ராடேயில் நான் உங்களுக்கு பர்டிகுலராக ஆப்ஷனில் பேங்க் நிஃப்டியும் ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் நிஃப்டி ஆப்ஷன் மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியுமானா நீங்கள் எல்லாமே ட்ரேட் பண்ணிக்கலாம். பட் பேங்க் நிஃப்டி என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து குயின். ஏன்னா 300 பாயிண்ட்ஸ் ஈஸியாக மூவ் ஆகும், நமக்கு தேவையான பாயிண்ட்ஸை ஈஸியாக கொடுத்துரும். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம சொல்ல வந்த விஷயம். ஸோ ஆப்ஷன் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க பிங் பண்ணுங்கள். நம்ம தி ஆப்ஷன் சொல்யூஷன்.com இப்போ லைவ் ஆகிட்டு யூடியூப் சேனலும் இனிமேலேருந்து ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கும். டெய்லி வீடியோஸ் அண்ட் போஸ்டிங்ஸ் இருக்கும், அப்டேட்ஸ் இன்னும் ரெகுலராக இருக்கும். நிஃப்டி பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக 7 நாளாகவே வந்து 1 2 3 4 5 7 7 நாளாக கண்டினியூஸாக டே கேண்டலில் இது வந்து கீழே ஃபாலிங்கில் தான் இருக்குது, ரெக்கவரியில் இல்லை. ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகும். ஏன்னா 5 நாள் மற்ற எல்லா ஸ்டாக்ஸும் கீழே விழுந்துருக்குது. மிட் கேப்பாக இருந்தாலும் நிஃப்டியாக இருந்தாலும் ஃபின் நிஃப்டியாக இருந்தாலும் 5 நாள் விழுந்துருக்கு. எப்போவுமே ஃபாலிங் ரயில்வே ட்ராக் பட்டன் வந்துச்சுன்னா 2 days ஆர் 5 days வரும். ஸோ 5 days ஆகிட்டு அதனால் நாளைக்கு மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகி ஒரு ரெக்கவரி, நல்ல ரெக்கவரி இருக்கும். ஒரு 700 பாயிண்ட்ஸ் ரெக்கவரி இருக்கும். ஒருவேளை கேப் அப் மார்க்கெட்டாக இருந்தால் நாளைக்கு ட்ரேடிங் பண்ணுறது நீங்கள் வந்து திருப்பி அது இறங்கும் போது திருப்பி அது ஸ்டார்டிங்கில் ரெக்கவரி ஆகிட்டு கேப் அப் ஆகி இருந்துச்சுன்னா மேலே மூவ் ஆகிட்டு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கீழே கொடுக்கும். நம்ம அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் நம்மளோட என்ட்ரி இருக்கணும். அதுக்கு முன்னாடி என்ட்ரி எடுத்துடாதீங்க. கேப் டவுனாக இருந்தால் நமக்கு என்ட்ரி கிளியராகவே ஒரு பேஸ் கிடைக்கும், நம்ம அந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நாளைக்கு ட்ரேடிங் சினாரியோ. ஒரு 5 நாள் கழித்து ஃபாலிங் ரயில்வே ட்ராக் பட்டனுக்கு அப்புறம் அது ரெக்கவர் ஆகிறதுனால மார்க்கெட் நாளைக்கு கொஞ்சம் மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும், ஸ்டாக்ஸுமே மூவ்மெண்ட்ஸ் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஒருவேளை நாளைக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி ரெக்கவர் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். 46,673 கிட்டத்தட்ட இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 900 பாயிண்ட்ஸ், 850 to 800 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல. ஸோ நாளைக்கு வந்து ஒரு க்ரூஷியலான லெவல்னே சொல்லலாம். டூ ஆர் டை லெவல் மாதிரி தான் அது. ஸோ இந்த இடம் கொஞ்சம் க்ரூஷியலான இடம். மற்ற எல்லா இடத்துக்குமே அப்படி தான் இருக்குது. இப்போ நிஃப்டியோட சப்போர்ட், மேஜர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 21,778 தான். இந்த இடம் சப்போர்ட் கிடையாது. இது ஒரு S1 தான் இது. ஸோ இந்த இடத்துல அது ரெக்கவர் ஆகும், கண்டிப்பாக இந்த இடத்துல ரெக்கவர் ஆகும். பட் நாளைக்கு சின்ன கேப் டவுனாக இருந்து இந்த இடத்துல ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு டபுள் பாட்டமாக இங்கேருந்து இங்கே மேலே ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு ட்ரேடிங் ஓப்பனிங்கில் தான் தெரியும். ரொம்ப நாளாக வீடியோ போட்டுட்டு இருந்தேன், 1 month வீடியோ போடலை. இந்த பர்சனலாக சின்ன சின்ன ஒர்க் இருந்தது, அதனால் எதுவும் பண்ண முடியல. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃப்ரீ ஆகியாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ணோம். ட்ரேடிங்கோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 17,000. ஸோ ப்ரோக்கரேஜ் வந்து 3,000 rupees ப்ரோக்கரேஜ். ஆல்மோஸ்ட் நமக்கு 3,000 14,800 கையில் இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி வீடியோ. ஸோ ட்ரேடிங் அப்படின்றது ஒரு சீரியஸான பிஸ்னஸாக எடுத்துக்கிட்டு என்னால் ஃபுல் டைமாக நான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். தெரியாதவங்களுக்கு அது ஒரு சாபம், ஒரு சாபக்கேடு, ஒரு கேம்பிளிங், என்ன வேணால் சொல்லிக்கலாம் அது. ஸோ கன்சிஸ்டன்சி, பேஷன்ஸ் இருந்தால் இந்த பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் ஜெயிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயரான ட்ரேடர் அப்படின்னா பிஆர் சுந்தர் தான். ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ போட்டிருந்தார். நடிகர் விஜய் வீடு பக்கத்தில் வீடு வாங்கியிருக்காரு. ஸோ ட்ரேடிங்கில் மட்டும்தான் அந்த மாதிரி மிராக்கல்ஸ் எல்லாமே நடக்கும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி மிராக்கல்ஸை நம்புங்க, ட்ரேடிங் கற்றுக்கோங்க, மார்க்கெட்டில் ஜெயிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.